ஹலோ நண்பர்களே, சிம்பிளாக சீக்கிரமாக ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நான் 3-4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அது இல்லாமல் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயுமே நான் சேர்த்துருக்கேன். இது வந்து அடிகனமாக இல்லாத பாத்திரன்றதுனால நான் எண்ணெய் அதிகமாக சேர்த்துருக்கேன். சரியா? 1 கேஜி பிரியாணி பண்ணியிருக்கேன் இதில். ஓகேவா? ஸோ 1 கேஜி பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோலையுமே வந்து ஒரு இடத்துல இன்க்ரீடியன்ட்ஸ் போடும்போது நான் எவ்வளோ என்ன சேர்த்துருக்கேன்றதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அண்ட் நான் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3 ஸ்பைஸ் தாண்டி வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன். ஏன்னா வந்து டூ மச் ஆஃப் ஸ்பைசஸ் வந்து எனக்கு வந்து பிடிக்காது. அது வந்து அந்த டிஷ்ஷையே வந்து ஸ்பாயில் பண்ணிடும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு சேயிங் இருக்கு இல்லையா, டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த ப்ராத்துன்ட்டு, அதுபடி தான். ஸோ நான் வந்து சம்டைம்ஸ் நான் கிராம்பு கூட சேர்க்க மாட்டேங்க, பட்டை, ஏலக்காய் அவ்வளோதான். அண்ட் பிரிஞ்சி இலை வந்து நான் பிரிஞ்சி சாதம் செஞ்சால் மட்டும் இன்க்ளூட் பண்ணுவேன், அதை தாண்டி சேர்க்க மாட்டேன். அண்ட் வெங்காயம் பார்த்தீங்களா, ஒரு 8 வெங்காயம் நான் வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாமே வந்து மீடியம் டு ஸ்மால் சைஸ். ஒரு சிலது மீடியம் சைஸில் இருந்துச்சு, ஒரு சிலது ஸ்மால் சைஸில் இருந்துச்சு. எனக்கு வந்து வெங்காயம் நிறைய போட்டால் பிரியாணி நல்லா இருக்கும்ன்ட்டு ஒரு எண்ணம். ஓகேவா? அண்ட் எனக்கு அப்படி வந்து நடந்திருக்கு. நான் கம்மி வெங்காயம் போடும்போது எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை. அண்ட் தக்காளியுமே நான் அதிகமாக போட்டால் எனக்கு அந்த பிரியாணி சொதப்பிடும். ஸோ நான் தக்காளி வந்து ஒரு 3 சேர்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதுவுமே வந்து ஸ்மால் சைஸ், மீடியம் கூட கிடையாது. அண்ட் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து வெங்காயம் போட்ட உடனே சேர்த்துருவேன். ஏன்னா வந்து வெங்காயம் நல்லா எனக்கு பொன்னிறமாக ஆகணும்னா கொஞ்சம் ஈஸியாகிடும் அந்த ப்ராசஸ், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதை நல்லா வதக்கிடுங்க. அண்ட் கொஞ்சம் போயிட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் ப்ராசஸ். ஆனால் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எப்போ அந்த தீயிற வாடை வர்றது, அந்த அடி பிடிக்கிறது எல்லாமே வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்ட உடனே தான். ஏன்னா அது ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் அது அப்படியே அடியில் ஒட்டி உங்களுக்கு அந்த டிஷ்ஷை ஸ்பாயில் பண்ணும். ஸோ அந்த டைமில் நீங்கள் எங்கேயுமே நகராதீங்க, அங்கேருந்தே வதக்கிட்டு இருங்க. அண்ட் ஏன் இந்த பிரியாணி ஈஸியாக இருக்குது, சீக்கிரமாக இருக்குது அப்படின்னா, சிக்கன் பிரியாணி. சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும். மட்டன்னா நம்மளுக்கு அதுக்கு தனியாக குக்கரில் வேக வைக்கணும், இல்லை பாத்திரத்தில் வேகுதுனாலுமே வந்து இட் டேக்ஸ் குவைட் அ லாங் அமௌண்ட் ஆஃப் டைம். அதனால் நான் இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி எடுத்துட்டேன். ஓகேவா? சிக்கனை நல்லா கழுவிக்கோங்க, எப்போவும் சொல்கிற மாதிரி தான். இதில் வந்து நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துருக்கேன். ஓகேவா? இந்த 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 கேஜி சிக்கன் போடுறோம். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஒரு சில இடத்துல நீங்கள் பிரியாணி சாப்பிடும்போதே தெரியும், பிரியாணி ரைஸ் டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு அந்த சிக்கன் ஸ்மெல் ராவாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்க்குறேன். ஓகேவா? ஸோ அது நல்லா குக் ஆகட்டும். உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுதோட ரா ஸ்மெல்லும் போகணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து சேர்க்கணும். ஸோ ஜஸ்ட் கிவ் இட் 10 to 15 minutes ஸோ தட் உங்களுக்கு அது நல்லா வெந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு 10 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இது வந்து டார்க் க்ரீன் பச்சை மிளகாய். நான் நுனியை மட்டும்தான் வெட்டிட்டு சேர்க்குறேன். ஸோ கீரி போடாதீங்க, இது வந்து இன்னும் காரம் ஆட் பண்ணிடும். அப்போ நீங்கள் உங்களோட இன்க்ரீடியண்ட் லிஸ்ட்டை நீங்கள் திரும்ப மாற்றுற மாதிரி இருக்கும். என்ன சில்லி பவுட்ரு கம்மி பண்ணணும், பிரியாணி மசாலா கம்மி பண்ணணும். ஸோ உங்கள் காரம். நான் வந்து இந்த பச்சை மிளகாவை தான் நான் மெயின் சோர்ஸ் ஆஃப் ஸ்பைஸாக நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்து நான் போடும்போது மற்றதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுவேன். அண்ட் பச்சை மிளகாவுமே ஒரு நல்ல டேஸ்ட் ஆட் பண்ணோன்ட்டு நான் நினைக்கிறேங்க. உங்களுக்கு எப்படின்ட்டு சொல்லுங்கள். நான் கடைசியாக தான் தக்காளி சேர்ப்பேன், அதுக்கப்புறமா உடனே சிக்கனையும் சேர்த்துடுவேன். அண்ட் பச்சை மிளகாய் வந்து இந்த புல்லட் டைப் பச்சை மிளகாய் இருக்குது இல்லையா, அது வந்து எனக்கு எத்தனைன்ட்டு எனக்கு ஒரு அளவே தெரியாமல் போயிடுது. இது நீளமாக இருக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சரி, கவுண்ட் பண்ணி போட்டலாம். குட்டி குட்டியாக இருக்கா அந்த புல்லட்டை. ஸோ எனக்கு வந்து அதுக்கு அளவு தெரியல. மோஸ்ட்டாக அது புல்லட் பச்சை மிளகா தான் எங்கள் வீட்டில் இருக்கும். அண்ட் தக்காளி வந்து கரெக்டாக 3 சின்ன தக்காளி நான் போட்டிருக்கேன். ஓகேவா? அண்ட் நீங்கள் தக்காளி போடும்போதே உங்களுக்கு அந்த அடி பிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் சரியாயிடும். ஏன்னா தக்காளியுமே கொஞ்சம் வாட்டர் ரிலீஸ் பண்ணும் இல்லையா. ஸோ தக்காளி வந்து நல்லா வதங்கி சுருங்கினதுக்கு அப்புறமா நம்ம சிக்கன் போட்டால் போதும். நான் ஆக்சுவலாக தக்காளி போடுறதுக்கு முன்னாடி தயிர் போட்டுருவேன், இன்கேஸ் இஃப் இட் இஸ் மட்டன் பிரியாணி. நான் வந்து இப்போது சிக்கனை வந்து தயிரில் மேரினேட் பண்ணி வச்சிடுறேன். ஏன்னா வந்து சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாகிடும். அதனால் நான் இதில் வந்து 1 ஃபுல் ஸ்மால் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கையளவு புதினா, கையளவு கொத்தமல்லி, இது ரெண்டுத்தையும் நல்லா சாப் பண்ணிவிட்டு இதையுமே சேர்த்துடுறேன் இந்த ஸ்டேஜ்லேயே. ஓகேவா? ஸோ நீங்கள் புதினா வந்து கடைசியாகவுமே சேர்க்கலாம். எனக்கு அந்த புதினா வந்து அந்த வாய்க்கு வாய் வரக்கூடாது,
அது நல்லா செதஞ்சு போயிடணும் பிரியாணியில். ஏன்னா அது வாய்க்கு வாய் வந்தால் பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்கும் சரி பெருசாக பிடிக்கிறது இல்லைல்ல. அதனால் நான் முன்னாடியே போட்டுடுவேன். அண்ட் அதோட டேஸ்ட்டும் இன்னும் நல்லா இறங்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ தக்காளி ஓரளவுக்கு சுருங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்க்குறேன். ஓகேவா? அண்ட் சில்லி பவுடருக்கு அப்புறமா அது ரொம்ப காரம் தெரியக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் தனியாத்தூள். அண்ட் தென் நான் வந்து பிரியாணி மசாலா போட்டுருவேன். இன்றைக்கி நான் வந்து ஆச்சி பிரியாணி மசாலா வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஆச்சி பிரியாணி மசாலாவில் ஒரு 2 ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பிரியாணி மசாலா சொல்வேன். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் மைல்டான டேஸ்ட்டே போதும்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் இந்த பிரியாணி மசாலா மட்டும் உங்கள் விருப்பம். இது வீட்லேயுமே நீங்கள் பிரியாணி மசாலா செய்யலாங்க. வெறும் ஏலக்காய், பட்டை, கிராம்பு இது 3த்தையும் ரோஸ்ட் பண்ணி அரைச்சிடலாம். அண்ட் சிக்கனை போட்டுடலாமா? தக்காளி நல்லா சுருங்கிடுச்சு, பார்த்தாலே தெரியுது. ஸோ சிக்கன் வந்து தயிரில் ஊற வச்சு போட்டிருக்கேன். தயிரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊறியிருக்கும். ஏன்னா நம்ம டிஷ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஊற வச்சேன். ஸோ ஒன்ஸ் நான் கழுவிட்டதுக்கம்மா தண்ணி எடுத்துகிட்டு நான் தயிரில் ஊற வச்சுட்டேன். ஓகேவா? அண்ட் நல்லா வேகட்டும், நல்லா தண்ணி விடணும். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணியே வேக விட்டுருங்க. அண்ட் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு ஸ்பூன் உப்பு உங்கள் காரம் பார்த்துட்டு போட்டிங்கனாலுமே பெட்டர் தான். லெட்ஸ் வெயிட். என்னை பொறுத்த வரைக்கும் சிக்கன் வந்து கம்ப்ளீட்டாக வேகணுன்னா ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆகுங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பார்க்குறீங்கல்ல. ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலுமே வந்து சிக்கன் இன்னும் நல்லா வேகலை. நான் இன்னமும் கூட கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டேன். ஓகேவா? அது நல்லா தண்ணி விட்டுருச்சு இல்லையா? அண்ட் நான் டேஸ்ட் பார்த்தப்போ எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டதுனால நான் இன்னும் கொஞ்சம் பிரியாணி மசாலாவும் சேர்த்தேன். சேம் அதே ஒரு ஸ்பூன் சேர்த்தேன். ஓகேவா? அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்து நான் சுடு தண்ணி ஊற்றலை. நீங்கள் தண்ணியை வந்து சூடு பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் ஏர்லியாக உங்களுக்கு வந்து டிஷ் முடிஞ்சிடும். நான் தண்ணியை ஊற்றிடுவேன். ஓகேவா? 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிடுவேன். அது கொதித்ததுக்கு அப்புறமா நான் வந்து ரைஸை வந்து ஆட் பண்ணிவிடுவேன். ஓகேவா? அண்ட் இன்னும் அந்த டெக்ஸ்சர் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் அப்படின்ட்டு நான் பார்த்தேன். ஏன்னா வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தது. அதுலேயும் தண்ணி, நான் வேறு தண்ணி ஊற்றிடுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும்ன்ட்டு நான் வந்து இன்னும் கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டுட்டேன். அண்ட் தென் இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. அதை நான் ஊற்றினதுக்கப்புறமா நான் 3 டம்ளர் எடுத்திருக்கேன் தண்ணி. அரிசி. 3 டம்ளர் தண்ணினா நான் 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும் 3 டம்ளர் அரிசிக்கு. அதை வந்து நான் ஊற்றிட்டேன். ஸோ அது ஒரு கொதி விடும்போது, எப்பவுமே ஒரு கொதி விடும்போது தானே நம்ம அரிசி போடுவோம் ஜென்ரலாக சமைக்கும்போது. ஸோ அது ஒரு கொதி விடும்போது நான் வந்து அரிசியை போட்டுட்டேன். ஓகேவா? அண்ட் பாஸ்மதி ரைஸ் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் வந்து ஸ்டீம் ஆன் பண்ணி வச்சுட்டு இருக்காதீங்க. ஒரு டைம் வச்சுக்கோங்க, 15 மினிட்ஸ் தம் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபுல் ஃப்ளேம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா நான் வந்து அடியில் வந்து ஒரு கல்லை வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் வந்து கல்லோடு நான் அது கொதிக்கிற மாதிரி வைப்பேன். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த 15 மினிட்ஸ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அது தம்மில் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி தான். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து உங்களுக்கு குக்காக வந்து 10 மினிட்ஸ் மேக்ஸ் டு மேக்ஸ் 10 மினிட்ஸ் அவ்வளோதான். ஓகேவா? அதை தாண்டி நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் வச்சுருக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. இது ஏர்லியாக ஆகிடும். நீங்கள் பாத்திரத்தில் செஞ்சாலும் சரி, குக்கரில் செஞ்சால் ஈவன் மோர் ஏர்லியர் ஆகிடும். எனக்கு வந்து குக்கரில் வந்து லைட்டாக குழஞ்சிடுற மாதிரி இருக்கா, அதனால நான் வந்து பாத்திரத்தில் செஞ்சுட்டேன். அண்ட் அவ்வளோதான். டேஸ்ட் நான் பார்த்துக்கிட்டேன், எனக்கு வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நீங்கள் இதெல்லாம் போட்டு அரிசி போட்டுட்டு அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு லைட்டாக உப்பு தூக்கலாக இருந்தால் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அந்த டேஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்காக தான் நான் லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தேன். அதுக்கப்புறமா அதை கலந்துட்டு, அண்ட் நீங்கள் வந்து இதை கலக்கும்போது ரவுண்ட் அபவுட் மேனரில் வந்து கலக்காதீங்க. லைட்டாக இப்படி அப்படி மட்டும் கலந்தால் போதும். ஏன்னா அரிசி உடஞ்சிரும். ஏன்னா இது ஆல்ரெடி நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸை. அண்ட் அவ்வளோதான். தம் போட்டுடலாமா? தம் போட்டதுக்கப்புறமா திரும்ப ஓப்பன் பண்ணாதீங்க. கடைசியாக அவுட்புட்டுக்கு ஓப்பன் பண்ணால் போதும். இந்த அரிசியெலாம் மேல் நோக்கி நின்றுட்டுருக்கு. நல்லா நீளமாக நூடுல்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இருந்தாலே பர்ஃபெக்டாக உங்கள் பிரியாணி வந்துருச்சு.
ஓகேவா? அவ்வளோதான். அந்த தம்ம உடைக்கும்போது அந்த அரோமா வந்துச்சு பார்த்தீங்களா? ஆஹா! செம்மையா இருந்தது. எனக்கு பிரியாணி ரொம்ப ட்ரையா இருக்கக்கூடாது. கொஞ்சம் தல தலன்னு இருக்கணும் பிரியாணி. அந்த மாதிரி வந்தா தான் பிடிக்கும். இந்த ரெசிபிய நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதே இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பரா வரும். அண்ட் மறக்காம மெஸ்ஸி மசி சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.